எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவை பூச்சூடவா பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் மற்றும் 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். என்ன சுந்தர் மாமாவை காணுமே? ஹே, அக்காவே அவசரப்படாம இருக்கா, உனக்கு என்னடி? வா. ஐயோ அக்கா, அனு, என்னாச்சு? அந்த கொடுமையை நீயே பாருக்கா. அடங்கய்யா, எங்க அந்த கல்லு எடை போகுது? சீக்கிரம் எழுந்திரி, ஆடி. அண்ணன் கண்ணுல பட்டா அப்புறம் அவ்வளவுதான். வாங்க வாங்க போலாம். வாங்க வா, வா. சொல்றேன்ல வாங்க. ஹேய், நம்மள ரிசீவ் பண்றதுக்காக தான் யாரும் பூ போட்டிருக்காங்க. ஐயோ அக்கா, ஹலோ, கொஞ்சம் ஓரமா போய் பலூன் விடுங்களேன். ஹலோ. கொஞ்சம் அந்த பக்கம் போய் லவ் பண்ணுங்களேன். ஆ சரி வாங்க. அத சொல்றேன்ல, சரி போங்க. வாடியர், நம்ம ஈஸியர் போயிடலாம். அங்கதான் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அக்கா, இப்ப எதுக்கு அண்ணனை பார்த்து ஓடி மாறேறோம்? ஐயோ, அண்ணன் பாத்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். அக்கா, அம்மா கிட்டே பயப்படாம சொன்னேன், போய் போய் அண்ணாக்கு பயந்துட்டு இருக்க. ஐயோ, பயம்லாம் இல்லடி. அண்ணா கூட அண்ணி இருக்காங்க. அவங்க முன்னாடி போய் சுந்தர் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. ஐயோ, அவங்க போட்டும். அக்கா, கொலை எப்ப வத்துறது, நீ எப்ப மீன் பிடிக்கிறது? அவங்க எப்ப போறது, நீ எப்ப சுந்தர் கிட்ட பேசுறது? இரு மிஸ்டர் சந்திரமௌலி. மிஸ்டர் கார்த்திக், கார்த்திக், சும்மா இரு. ஐயோ, தங்கச்சிங்க சைக்கிள் விட்டு இறங்கு, கீழ போயிடலாமா? எதுக்கு இப்ப வேகமா நீ இறங்கு, ஃபர்ஸ்ட் போயிடலாம் வா. மிஸ்டர் கார்த்திக், சும்மா இரு. இருக்கா? ஐயோ, அவங்க இங்க வந்திருக்காங்க. நம்மள பாத்துட்டாங்க. வா, இங்க இருந்து நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஏங்க, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாருக்கும் பயப்படுறீங்க? ஐயோ, நம்ம அம்மா கிட்ட கோயிலுக்கு போறோம் போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். மீனாட்சி நம்மள பார்த்தத அப்படியே சித்தி கிட்ட போய் கொட்டுவா. சித்தி அதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் அம்மா ஏன்டா போய் சொன்னு நம்மள திட்டுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? சரி, வா, இங்க இருந்து போயிடலாம் வா. சொன்ன கேளு, அங்க கூப்பிடாத. பாரு, அவங்க நம்மள பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க நமக்கு அடிமை. நீ வாங்க போலாம். அக்கா வா. ஏய், வாங்க. சாந்தி வாங்க. அந்த 4 வானுங்க கிட்ட மாட்டணும். நம்ம கதை அவ்வளவுதான். அதுங்க வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அதத்தான் நாங்களும் கேக்குறோம். உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? ஆமாண்ணா, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்படியே இந்த மாதிரி பார்க்லாம் சுத்திட்டு இருக்க. அது வந்து எங்கேயாவது மாலுக்கு கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல. இல்ல, இவர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ண பிளேஸ் இதுதான். ஓ, அதுக்கு தான் பழைய ஞாபகத்துல இங்க வந்திருக்கீங்களோ? கிட்டத்தட்ட அப்படிதானே வச்சுக்கோங்களேன். நடத்துங்க. விஷ் யூ தி சேம். ஆமா, நீங்க என்ன இங்க? ஓ, நீங்க இங்க வரும்போது நாங்க இங்க வரக்கூடாதா? நான் அப்படி கேக்கல. இன்னைக்கு ஃபேமிலியா வர நாள் இல்லையே, அதான் கேட்டேன். ஓ, அதுவா? மீனாட்சி அக்கா சுந்தர பார்க்க வந்திருக்காங்க, நாங்க கூட வந்திருக்கோம். அதுக்கு மீனாட்சி மட்டும் தானே வரணும். நீங்களே எதுக்கு வந்தீங்க? நாங்களாம் வரக்கூடாதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க வந்தா? சில்வண்டு, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. ஏய் சிலுவண்டு, சூப்பர் பேர்னா. ஏய் நரிமூஞ்சி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அண்ணே, மீனாட்சி அக்காக்கு பாதுகாப்பா இருக்கட்டும்னு பவுன்சர்ல கூட்டிட்டு வந்திருக்கோம். பாதுகாப்பெல்லாம் என் அண்ணன் வர வரைக்கும் இருந்தா போதும். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் பிரைவசி கொடுங்க. எங்களுக்கும் தெரியும் நீ, நாங்களும் நிறைய சினிமால பாத்துருக்கோம். அண்ணி நீங்க கிளம்புங்க, அவங்கள விட்டா பேசிட்டே தான் இருப்பாங்க. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணா நீ போனா. Bye, 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 bye. பாய். Bye. கிரேட் எஸ்கேப். அக்கா, நீ ரொம்ப தெளிவுக்கா. அண்ணன் அப்படியே அனுப்பி விட்டுட்டு ஊர் ரூட்ட கிளியர் பண்ணிட்ட, அப்படிதானே? போடி. நல்ல வேளை அவங்க கிட்ட இருந்து சீக்கிரம் தப்பிச்சோம். இல்லன்னு வச்சுக்க, இன்னைக்கு நாளே வேஸ்ட் ஆயிருக்கும். ஆமா.
எப்படியாவது இந்த பலூனை சேல் பண்ணிட வேண்டியதுதான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சார். உங்க ஜோடி சூப்பர் ஜோடி. தேங்க்ஸ்ங்க. ஆனா நீங்க இப்படி வந்து நடுவுல டிஸ்டர்ப் பண்றதுதான் சரியில்லை. சார் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல சார். உங்க லவ் 100% ஸ்ட்ராங் பண்ண வந்திருக்கேன். இந்த பலூனை மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்க. அப்புறம் உங்க லவ் ஸ்ட்ராங் சார். ஹலோ, அதெல்லாம் ஆல்ரெடி வாங்கி கொடுத்தாச்சுப்பா. சார் உங்க காதல் புதுசா இருக்கணும்னா உங்க காதலிக்கு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி gift வாங்கி தரணும் சார். அப்பதான் உங்க காதல் த்ரில்லா இருக்கும். என்ன இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல சார்? ஆமா டியர், அவர் சொல்றது சரிதான். யோ, த்ரில்லா இருக்கிறதுக்கு இது என்ன பேய் படமா? என்ன சார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கு, அத போய் வேணான்னு சொல்றீங்களே. எப்படி அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கி தர போறீங்க? அதுல இதுவும் ஒண்ணா இருக்கட்டுமே. வேண்டானா விடுங்க. அப்புறம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கோச்சுப்பாங்க. ஆமா சார், சார் சொல்றது சரிதான். இப்போ நீ எனக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு gift வாங்கி தர. முதல்ல அந்த பலூனை வாங்கி கொடு. எவ்வளோன்னு சொல்லி தொலைப்பா. உங்களுக்காக வெறும் 100 ரூபாய் தான் சார். என்னது 100 ரூபாயா? யோ, ஒரு பலூனா 100 ரூபாய்? என்ன சார் எப்படி சொல்றீங்க? இது பலூன் இல்ல சார், உங்க காதல். உங்க காதலுக்கு இப்ப நீங்க கணக்கு பார்க்கலாமா சார்? ஆமா, சார் சொல்றது சரிதான். நீ எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கே கணக்கு பாப்பியா? முதல்ல அந்த பலூனை வாங்கி கொடு. யோ, கொஞ்சம் கம்மி பண்ணியா? சார் என் கஸ்டமர்ஸ் எல்லாம் கிங்கு சார். கிங்ல போய் பேரம் பேசலாமா? நல்லா தான் பேசுற. இந்தாங்க மேடம். Thank you. இந்த அப்படி. தேங்க்யூ சார். சார் நான் அடுத்த வருஷம் இந்த பார்க்குக்கு வருவேன். அப்ப மேடம் மாதிரி அழகான குழந்தை அங்க மடியில இருக்கணும். ஓகே சார். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சார். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மேடம். Thank you. வரேன். டார்லிங், வா போயிடலாம். இந்த இடம் வாஸ்து சரியில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன், நான் கோயில்ல போய் பிச்சை தான் எடுக்கணும். ஊர்ல இருக்கிற மொத்த லவ்வர்ஸும் இங்கே தான் இருக்கானுங்க போல. இன்னைக்கு மீனு குட்டிக்கு இந்த கிஃப்டை கொடுத்து அசத்துறோம். சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வேற என்ன பண்ணலாம்? கிஃப்ட் ஓகே, வேற ஏதாச்சும் பெஸ்டா பண்ணுமே. யோசிடா சுந்தர், யோசி 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 யோசி. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கணும். ஐயோ, ஒன்னும் வர மாட்டேங்குதே. அதான் கரெக்ட். ஐ அம் கமிங். எகிரி குதித்தேன், வானம் இடித்தது பாதங்கள் இரண்டும், பறவையானது விரல்களின் காம்பில், பூக்கள் முளைத்தது புருவங்கள் இரண்டில், மீசை முளைத்தது. அலே 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 அலே. ஹலோ, என்னங்க பார்க்ல வர லவ்வர்ஸ் என்டர்டெயின் பண்ண சொன்னா இப்படி பொண்ணு கை பிடிச்சு ஆடுறீங்க? என்டர்டெயின்மெண்டா? இதுவும் என்டர்டெயின்மெண்ட் தான். நீங்க உங்க லவ்வருக்கு தானே வெயிட் பண்றீங்க. ஆமா. அவரை இங்க இப்ப வர வைக்கவா? எப்படி 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 இப்படி 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 இப்படி. ம். சுந்தர், சுந்தரா? மீனுக்குட்டி மாமா ப்ரோ, கொடுங்க சார். இந்தாங்க ப்ரோ. ரொம்ப நன்றி. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தள்ளு தள்ளு தள்ளு. மீனுக்குட்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேன். ஹலோ ஹலோ ஹலோ, இங்க இங்க ஹலோவா? நாங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி. இட்ஸ் ஓகே. வெக்கப்படுறாரு. ஐ லவ் யூ. என்ன அக்கா, அப்படியே மெய் மறந்து நிக்காத. உன் கிஃப்டையும் கொடு. கிஃப்டா? மீனுக்குட்டி எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. ஐ, எங்க இந்த கிஃப்ட்? சக்தி கொடு. நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை உனக்கு முட்டி போட்டுலாம் கொடுத்தேன்ல, நீ அந்த மாதிரி ரொமான்டிக்கா? என்னால முடியாது. கூட தங்கச்சிங்களா இருக்காங்கல்ல. ஓ, வெக்கமா? இதை அமிச்சிடுறேன். நீங்களாம் கொஞ்சம் அக்கா, ஒரு வாட்ச் கட்டுறதுக்கு இவ்ளோ பில்டப்பா? கட்டுக்கா. நான் இருந்தா அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. ப்ளீஸ் சக்தி. அக்கா, நீ ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறத நாங்க பார்க்கணும்க்கா. ப்ளீஸ். ஆமா ப்ளீஸ் கட்டுக்கா. உன்ன மாதிரியே உன் கிஃப்ட்டும் ரொம்ப அழகா இருக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரி வாங்க நம்ம போய் பார்க் சுத்தி பார்க்கலாம். அக்கா, மறுபடியும் எதுக்கு பார்க்க சுத்தணும்? இவ்வளவு நேரம் சுத்திட்டு தானே இருந்தோம். துர்கா,
இல்ல மாமா நீங்க இப்பதானே வந்தீங்க உங்க கூட கொஞ்ச நேரமாச்சும் பேசணும்ல. ஓ பாசம் எனக்கு புரியுது வா ஓ பாசம் எனக்கு புரியுது சக்தி ஐயோ மாமா கத்தாதீங்க நானே போயிடுறேன். அக்கா வா போயிடலாம். சரி, வா, வா, வா. போக அப்ப நம்ம ரொமான்ஸ் பண்றதுக்கு போலாமா? வா. அப்புறம் அப்புறம் வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் எல்லாம் வேற கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆ, இப்படி உட்கார்றது ஆ? இல்ல இப்படி உட்கார்றதுன்னு சொன்னேன். ம். மீன்குட்டி, நான் ஒரு காமெடி சொல்லட்டுமா? ம். காமெடி. மீன்குட்டி, ம்? நீ எனக்கு கிஃப்டா கொடுத்த வாட்ச் அழகா இருக்கு. நீங்க கொடுத்த gift கூட தான் ரொம்ப அழகா இருக்கு. கிஃப்ட திறந்து பார்க்கல? நான் வீட்ல போய் பிரிச்சு பார்க்கறேன். அப்புறம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா சின்னதா அம்மா ஸ்பெஷலா மைசூர் பாக் பண்ணிருக்காங்க. நான் வேணா அதை கொண்டு வந்து தரவா? அத்தை, ஏன் அம்மாவை கூப்பிடுறீங்க? அவங்க தானே உன்னை இவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க. அதான் கோவப்படுறியா? கோவத்துல கூட நீ அழகா தான் இருக்க. ரெண்டு பேரும் இவ்ளோ ஜாலியா இருக்கீங்களா? அதான் நான் வந்துட்டேன்ல. உங்க ஜாலி எல்லாம் காலி. நான் கொடுத்த இந்த கிஃப்ட்டை வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பாரு. கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ஹலோ ஹாய் விஷ் யூ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்னாச்சு? எனக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்ல மாட்டீங்களா? இவதான் சிங்கிள் ஆச்சே, இவளுக்கு எதுக்கு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஏன் எனக்குன்னு ஒருத்தன் கிடைக்காமல போயிடுவான்? நானும் லவ் பண்ணுவேன். அதுக்காக ஒரு விஷ் பண்றதுக்கு கூட யோசிக்கிறீங்களே சுந்தர். சேம் டு யூ. தேங்க்ஸ். என்ன மீனுக்குட்டி அப்படி பாக்குற? நீ ஏன் அப்படி பாக்குறேன்னு நான் சொல்லட்டா? என்னடா திடீர்னு சுந்தர்னு பேர் சொல்லி கூப்பிடுறாளே, அப்படி என்ன நடந்ததுன்னு நினைக்கிற? ஓ அவர்தாம்மா இனிமே என்ன பேர் சொல்லியே கூப்பிடுன்னு சொன்னாரு. அப்புறம் வேற ஏதாவது விஷயம் இருக்கா? சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? ஏன் பார்க்குக்கு வந்துட்டு இப்படி டல்லா இருக்கீங்க? நான் முதல்ல சொன்ன கேட்டிங்களா? போமா, கால்லாம் ரொம்ப வலிக்குது, முடியல. என்னென்ன இப்படி தாங்கி தாங்கி நடந்து வந்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள் ஓட்டுனனா, அதான் கால் கொஞ்சம் லேசா புடிச்சுக்கிச்சு. ஆமா, உங்க அக்கா எங்க? அதான் உங்க அண்ணா வந்துட்டார்ல, ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்கள கூட்டிட்டு வந்து நம்ம குரூப்ல சேரு. இல்ல அவங்க ஏதோ பேசணும்னு. நான் தான் சொல்றேன்ல, போய் கூட்டிட்டு வா. சரி துர்கா வா போலாம். என்ன இன்னும் காணோம்? என்ன சக்தி, யார தேடுற? ஆ? உனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா என்ன? எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, ஒரு பேட் பாய் வரேன்னு சொல்லிருக்காரு, அவரை தான் தேடுறேன். பேட் பாயா?
அது உங்க அண்ணன் சிவா தான். அது ம், எங்க அண்ணன் குட் பாய். குட் பாயா? என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யாக்கிட்ட போய் சொல்லிடாதீங்க, சிரிச்சிட போறாங்க. சக்தி, நீ எப்பவுமே அண்ணனை மட்டமா தான் பேசுற. அண்ணி, நான் ஒன்னும் அவரை தாழ்த்தியும் பேசல உயர்த்தியும் பேசல. ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு வந்து உங்க அண்ணனை பார்த்து குட்னு சொல்ல சொல்லுங்க, நான் உங்ககிட்ட சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன நீ ஒருத்தர் கூட தேரலையா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆஹா. எங்க இருப்பா? எங்க கண்டுபிடிக்கிறது? ஓகே, மெசேஜ் பண்ணும். சார் நீங்க என்ன இங்க? நீங்களும் வேலண்டைன்ஸ் கொண்டாட வந்திருக்கீங்களா? ஏய் கிளம்பு. ஏய் ஒரு நிமிஷம் இங்க வா. ஆமா, இன்னைக்கு ஆபீஸ் லீவ் இல்லையே, உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? சார் உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சுந்தர் சார் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் விட்டுட்டாரு. அதான் லீவ் விட்டானா? யார கேட்டதெல்லாம் பண்றான்? சார் இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜோசப். ஹலோ சார். சரி வா. சார் சொல்ல மறந்துட்டேன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. போறியா இல்லையா? அப்புறம் அவர் வேற ஏதோ டென்ஷன்ல இருக்காரு. வா. இப்ப எங்க போய் தர்றது? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? பலூன் இங்க வாப்பா. எவ்வளவு ஒரு ரோஸ்? ஒன்னு 100 ரூபாய் தான் சார். ஒன்னு 100 ரூபாயா? என்ன சார், மேடம்க்கு கொடுக்கற கிஃப்ட்டுக்கு போய் கணக்கு சரி பாக்குறீங்க? சரி கொடு. இந்தா. என்னங்க? ஓகேப்பா. தேங்க் யூ சார். Thank you. இந்த ரோஸ் கூட உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. சக்தி வேற வரசனமே வந்தால என்னன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணும். ஒருத்தி ஃபர்ஸ்ட் விங்ல எப்பவுமே எடுக்க மாட்டான். பிச்சைக்காரனுங்க தொல்லை தாங்க முடியும். சூப்பரா பண்ணீங்க. சும்மா ஒருத்தன் மொக்க பாட்டா பாடிட்டு இருக்கான். காசு பட்டெல்லாம் நிப்பாட்டுவான் நம்ம. என்ன நமக்கு பிச்சை போடுறான்? என்னென்ன பிச்சைக்காரன் நினைச்சானா? தம்பி வெள்ள சொகா, அங்கே நில்லு. இது என்ன கோயில் நினைச்சா? காசு போட்டு போற? ஹாரி ஜெயராஜ் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி ரொமான்டிக்கா பாடிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அடுத்த வாரம் சரிகமபா சீசன் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ஆனா நீ எனக்கு 1 ரூபாய் காயினை தூக்கி போட்டு போற. எங்க அந்த 1 ரூபாய் காயினை தூக்கி போட்ட மூஞ்ச காட்டு பாப்போம்.